போடுறீங்க? நீங்க விஜய் தானே ஓட்டு போட்டு சொல்லி ஆமா, விஜய்க்காக தான் ஓட்டு போட்டாலுமே அவரு கீழே தானே இவர் இருக்காரு. அப்புறம் எப்படி அவர் இந்த வார்த்தையை சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல. இப்ப எங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது நாங்க போய் கேட்கறதுக்கு. எங்களை பார்க்க விட மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. எங்களோட கோரிக்கை எங்கேயாவது சொன்னாதான் தெரியும். ஆனா எங்களை சொல்லவே விட நீ சொல்லு போய் விஜய் தப்புஷ்னு ஊம்பு. நீ தான் விஜய்க்கு ஓட்டு பட்ட இல்லை. அப்போ நம்ம இருக்கு அவங்கக்கிட்ட எதிர்கட்சி தலைவர்கிட்ட ஏண்டி போய் கேட்குற தவிட கூதி. நீ போய் விஜய்கிட்ட கேளு. அவங்க தானே புஷ்னு ஊம்புனீங்க எல்லாமே சேர்ந்து. இப்போ அங்கே போய் கேளுங்க. அதே நடி எதுவும் ஒன்று நடக்கலான்னா மட்டும் எதிர்கட்சி தலைவர்கிட்ட போய் கேட்பீங்க. ஏண்டி பண்ணி மூதேவி பண்டாரம் அறிவு இருக்கா? சோறு தின்றியா இல்லை ரோட்டில் போகிறது ஏதாவது பேன் வைக்கிறது தின்றியா? நாய் பேய் மனுஷந்து கூட வேணாம். நாய் இந்த பூனை இதெல்லாம் ரோட்டில் பேண்டு வைக்க பாரு. மாடு அதெல்லாம் அதை ஏதாவது தின்றீங்களா? என்னடி உங்களுது? என்னடி அறிவே இல்லாமல் பேச வைக்கிறீங்க? இந்த தேவையா பையன் மைக்கை வச்சுக்கின்னு வர போகிறோம். மைக்கை பார்த்தோன்னே இவளுங்களுக்கு சாமானம் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அவளுங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாளுங்க மக்களே. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. தற்கூறிங்க தானே இது. போயிட்டு அவனை கேளுங்கடி. பொட்டு மாமாவை போய் கேளுங்க. உனக்கு தாண்டா ஓட்டு போட்டோம் புறம்போக்கு பன்னாடை பொறுக்கி சிற்பக்கடு எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கலன்ட்டு போய் கேளுங்களேடி அவனை. அவனுக்கு யாருக்கு கீழேன்னுக்கிற அடி நாயை? எந்த தவிடா பையனுக்கோ கீழே கிடையாது. அவங்க எதிர்கட்சி இப்போது அவனுக்கு எதிராக பேசுகிறவங்க. அவங்க மூடிக்கிட்டு நீ அவனுக்கு ஓட்டு போட்டியா? அவனது புஷ்ன்னு போய் போ. அவன் எங்கே ஊர் தான் நக்கி நக்கி அவனுக்கே இல்லாத மாதிரி இருக்கும். இப்போது நீ எங்கேருந்து போய் ஒன்றா பார்த்தா எத்தனை பேர் போட்ட மாதிரி இது பார்த்து. உனக்கெல்லாம் மான மரியாதையோட கேள்வி கேட்டாலாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இந்த நாராக்கூதிக்கு சேர்றவரில் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அப்பாவது இதுங்களுக்கெல்லாம் சூடு சொர்ணம் மானம் வெக்கம் இதெல்லாம் கிடைக்குதா கொஞ்சம் பார்க்கலாம். என்னவோ போய் பார்க்குறாங்களாம் பேச விடுமானுக்குறான். அது எப்படி பேச விட்ருவாங்க உன்னை? நீ பெரிய மயிறு மன்னார்குடி, அதனால உன்னை வந்து பேச விட்ருவாங்க அங்கே. பொட்டு மாமா கிட்ட போயிட்டு பொட்டு வச்சுட்டு கற்பூரம் ஏற்றிட்டு சொல்லிட்டு வா. அவன் தான் சூளத்தையும் எடுக்கிறான், ஜவமாலே எடுக்கிறான், எல்லாத்தையும் எடுக்கிறான். அவன் போயிட்டு அவங்ககிட்ட போய் உன் கோரிக்கை வெய். ஒரு மயிறு கூட நடக்க போகிறதில்ல. வாயில் தாண்டி வடைச்சி விடணும். அவன் வாயில் தான் வடைச்சி விடணும். வீட்டுக்கு ஒரு வண்டி கொடுக்குறானே, வீட்டுக்கு ஒரு காருக்கணும்னு சொன்னான். குத்தானா ஏண்டி டோலு? வீடு கீடு எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிக்கின்னு எல்லாம் பாவத்தையும் கொட்டிக்கின்னு வந்துன்னுக்கிறான். கொஞ்சே நாள் இருங்க நக்கி நாராயணா கோவிந்தா கோவிந்தான்னு போகிறான் அவன். இந்த ஆடி மாதத்தில் சொல்கிறேன் பார்த்துக்கோ. எல்லாம் கொள்ளைக்காரனும் குடிக்காரனும் மொல்லை சவுக்கு முடிச்சவுக்கியும் மொல்லை மாதிரியும் எல்லாரையும் வச்சுக்கின்னு நாட்டக் பண்ணின்னு தெரிஞ்சுன்னுக்கிறான். தேக்கு பிறந்த திருமகன். இதில் இவ வர வந்துட்டா கேட்கறதுக்கு. நாங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணா மட்டும்தான் அவங்க அட்டென்ஷனுக்கு போகுன்றதுனால தான் நாங்க பண்றோம். இங்கேயும் எங்களை முடக்கி போட்டா நாங்க எப்படி எங்க வாழ்வாதாரத்துக்கு எங்க பூர்வீக நிலத்தை நாங்க எப்படி மீட்போம்? யாரோட காசையுமே யாரோட சொத்தையுமே நாங்க கேட்கல. எங்களோட இடத்தை தான் நாங்க கேட்கறோம். அதுதான் போய் விஜய் கிட்ட கேளு, கொடுப்பான். எல்லாருக்கும் சொன்னான்ல எல்லாமே கொடுக்குறேன்னு. போய் கேள்றி. பெரிய டோலுங்கெல்லாம் எல்லாம் இந்த தேவடைய பசங்க சொல்லி கொடுத்து பேச வைக்கிறானுங்க எல்லாமே. என்னான்ட்டு காசு வானான்னு சொல்லுங்க. அந்த தேவடையாளுக்கு ஒரு 5000 10,000 குத்தவொடனே வானான்றா அந்த டோலுங்க. எங்களுக்கு காசு வேணாம், சிலிண்டர் வேணாம், ஏதோ வேணாம், நீ நல்லா அடிச்சு நடத்து. லவடா அடிச்சு தான் நடத்தின்னுக்கிறான் அவன். என்ன அடிச்சு நடத்தின்னுக்கிறான்? பொண்டாட்டி பிள்ளைய ஊர் மேலே விட்டு கூத்தியா கூட சந்து பொந்தில் போய் ஓத்துட்டு வந்துன்னுக்கிறான். அவனுக்கு போய் ஓட்டை போட்டேன்ற. நீ ஓட்டை போட்டியோ இல்லை உன் கூதி அவங்ககிட்ட போட்டியோ எனக்கு தெரியாது. தேவடா கூதி போ அந்த பக்கம். எனக்கு வெறித்தான் வருது உன்னை பார்த்தா. லூசு கூதியெல்லாம் வந்து பேச வச்சுட்டு இந்த தேவடா பையன் மைக்கு வேற தேவடாளுங்கிட்ட கொடுத்துட்டு பேச வச்சுன்னுக்கிறான். இந்த சிற்பக்கடு ஓக்க கொட்டா பாடு சிவன்.